அந்த நிலக்கரி கிடைக்கும் பட்சத்தில் அதிகபட்சமாக 70% இந்திய நிலக்கரியையும் 30% இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரியும் உபயோகப்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். இந்த கலவை நிலக்கரியின் தேவை ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 19,800 டன்னாகவும் ஒரு ஆண்டிற்கு 6.15 மில்லியன் டன்னாகவும் இருக்கும். திட்டத்தில் உற்பத்தியாகும் சாம்பல் 195 ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள ஆஷ்பாண்டில் சேகரிக்க வசதி செய்யப்படும். நிலம் மின் திட்டத்திற்கு தேவையான நிலமான 594 ஏக்கரில் 527 ஏக்கர் பட்டா நிலமாகவும் 67 ஏக்கர் அரசாங்க புறம்போக்கு நிலமாகவும் இருக்கும். நிலக்கரியை கொண்டு செல்லும் முறை தேவையான நிலக்கரி கடல் மார்க்கமாக கொண்டு வரப்பட்டு திட்டத்திற்கு அருகே கட்ட உத்தேசித்துள்ள ஜெட்டி எனப்படும் இறக்குமதி தளத்தில் அன்லோடு செய்யப்படும். இந்த ஜெட்டியில் பெர்த் மற்றும் பாரம் தூக்கியல் எனப்படும் கிரேன்கள் அமைக்கப்பட்டு ஆண்டொன்றிற்கு சுமார் 9 மில்லியன் டன் வரை கையாளப்படும். இந்த ஜெட்டி மின் நிலையத்திலிருந்து சுமார் 1.2 கிலோமீட்டர் தொலைவில் கட்டுவிக்கப்பட உள்ளது. நிலக்கரி கிரேன் மற்றும் முற்றிலும் மூடிய கன்வேயர் பெல்ட் மூலம் திட்ட எல்லைக்குள் உள்ள நிலக்கரி சேமிக்கும் இடத்திற்கு கொண்டு வரப்படும். நிலக்கரி மூடிய கன்வேயரில் கொண்டு வரப்படுவதாலும் நிலக்கரியை சேமிக்கும் இடத்தில் நீர் தெளிப்பான்கள் எனப்படும் ஸ்பிரிங்க்லர் வாட்டர் ஸ்ப்ரே உபயோகப்படுத்துவதாலும் தூசி எதுவும் பரவாமல் தடுக்கப்படும். மின் வெளியேற்றம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் 400 kV மற்றும் 230 kV துணை மின் நிலையம் மூலமாக 400 kV மற்றும் 230 kV கிரிட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும். மனிதவள தேவை கட்டுமான பணியின் போது சுமார் 1800 தொழிலாளர்களும் திட்டம் இயங்கும் போது சுமார் 221 தொழிலாளர்கள் நேர்முகமாகவும் சுமார் 200 பேர் மறைமுகமாகவும் தேவைப்படுவார்கள். உள்ளூர் மக்களுக்கு அவர்கள் திறமை மற்றும் கல்வித்திறனுக்கு ஏற்றவாறு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும். சுற்றுச்சூழல் மேலாண்மை திட்டம் காற்று மாசு கட்டுப்பாட்டு மேலாண்மை நாங்கள் நிறுவ உத்தேசித்துள்ள மின் நிலையம் இயங்கும் போது எரிபொருளாக நிலக்கரி உபயோகப்படுத்தப்படுவதால் வெளிப்படும் மாசு மற்றும் இந்த பகுதியில் அமையப்போவதாக சொல்லப்படும் மற்ற மின் நிலையங்களிலிருந்து வெளிவரும் மாசுவையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு கணித்ததில் அனைத்து மாசுக்களின் அளவு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் மற்றும் மாசு கட்டுப்பாடு வாரியத்தால் வரையறுக்கப்பட்ட அளவை விட குறைவாகவே உள்ளது. இது மேத்தமெட்டிக்கல் மாடலிங் மூலம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஃப்ளை ஆஷ் எனப்படும் பறக்கும் சாம்பல் சுற்று வட்டாரத்தில் பரவாமல் தடுப்பதற்காக உயர்தனுடைய மின் இயக்க வீழ்படியும் எனப்படும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரெசிபிட்டேட்டர் நிர்மாணிக்கப்பட்டு சாம்பல் துகளின் உமிழ்வு கட்டுப்படுத்தப்படும். இந்த ESP மாசு கட்டுப்பாடு வாரியத்தால் நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்குள் மாசை கட்டுப்படுத்துமாறு வடிவமைக்கப்படும். நிலக்கரி எரிப்பதால் உற்பத்தியாகும் வாயு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் மற்றும் மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் வழிகாட்டு குறிப்பின்படி 275 மீட்டர் உயரமுள்ள புகைபோக்கி மூலம் வெளியேற்றப்படும். நிலக்கரிய துகள்களாக்கும் இயந்திரத்தின் துகள் வெளியேறும் வழி மற்றும் பிற இயந்திரங்களுக்கும் வடிகட்டி புகைகள் எனப்படும் பேக் ஃபில்டர்ஸ் பொருத்தப்படும். இதனால் வெளியேறும் துகள்களின் அளவு மாசு கட்டுப்பாடு வாரியத்தால் நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்குள் இருக்கும். நிலக்கரி எரிப்பதால் ஏற்படும் நைட்ரஜன் ஆக்சைடு எனப்படும் நாக்ஸ் உமிழ்வு மாசு கட்டுப்பாடு வாரியத்தால் நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்குள் இருக்குமாறு பர்னர்கள் வடிவமைக்கப்படும். விடுபடும் துகள்களை கட்டுப்படுத்த நீர் தெளிப்பான்கள் அமைக்கப்பட்டு நிலக்கரி சேமிப்பு தளத்தை சுற்றிலும் நீர் தெளித்து துகள்கள் கட்டுப்படுத்தப்படும். முற்றிலும் மூடிய கன்வேயர் பெல்ட் மூலம் நிலக்கரி கொண்டு செல்லப்படுவதால் வெளியேறும் மாசுக்கள் கட்டுப்படுத்தப்படும். ஒளி மாசு கட்டுப்பாட்டு மேலாண்மை மின் நிலையத்தில் ஓசை ஏற்படுத்தும் மூலாதாரங்கள் அனைத்தும் மாசு கட்டுப்பாடு வாரியத்தால் நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்குள் ஒளியளவு இருக்குமாறு வடிவமைக்கப்படும். ஓசை ஏற்படுத்தும் அனைத்து இயந்திரங்களுக்கும் கவசம் பொருத்தப்பட்டு ஒளியளவு கட்டுப்படுத்தப்படும். 124 ஏக்கர் நிலம் பசுமை பரப்பிற்காக ஒதுக்கப்பட்டு மின்நிலைய வளாகத்தினை சுற்றிலும் 50 முதல் 100 மீட்டர் அகலம் வரை பசுமை பரப்பு மேம்படுத்தப்படவிருப்பதால் ஓசை மற்றும் துகள்களை கட்டுப்படுத்தும் தடுப்பு காரணியாக இந்த பசுமை பரப்பு அமையும். நீர் மாசு கட்டுப்பாட்டு மேலாண்மை திட்டத்திற்கு தேவையான 267 மில்லியன் லிட்டர் ஒரு நாளைக்கு என்ற அளவில் கடல் நீரில் எடுக்கப்படும். கடலிலிருந்து எடுக்கப்படும் நீரில் ஒரு நாளைக்கு 178 மில்லியன் லிட்டர் நீர் கூலிங் டவரில் வெதுவெதுப்பான நீரை குளிர்விக்க பயன்படுகிறது. இந்த நீர் டீசலினேஷன் பிளான்ட்டிலிருந்து வெளியேறும் 21 மில்லியன் லிட்டர் நீருடன் கலந்து புதைக்கப்பட்ட குழாய் மூலமாக 1.5 கிலோமீட்டர் தொலைவில் கடலில் வெளியேறுகிறது. மீதமுள்ள நீர் நீராக உற்பத்தி செய்வதற்கு மேக்கப் தண்ணீராகவும் சாம்பல் கையாளுவதற்கும் பசுமை பரப்பை பராமரிப்பதற்காகவும் மின் நிலையத்தில் இதர பயன்பாட்டு தண்ணீராகவும் பயன்படுத்தப்படுகிறது. சாம்பல் மேலாண்மை ஃப்ளை ஆஷ் எனப்படும் பறக்கும் சாம்பல் ஒரு நாளைக்கு 5386 டன் என்ற அளவில் உற்பத்தியாகும். இது உலர்தன்மையில் ESP ஹோப்பர் எனப்படும் கூம்பையில் சேகரிக்கப்பட்டு டால்மியா சிமெண்ட் மற்றும் இந்தியா சிமெண்ட் கம்பெனிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும். பாட்டம் ஆஷ் எனப்படும் அடித்தட்டு சாம்பல் ஒரு நாளைக்கு 1346 டன் என்ற அளவில் உற்பத்தியாகும். இது சகதியாக மாற்றப்பட்டு 195 ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள ஆஷ்பாண்டிற்கு எடுத்து செல்லப்படும். இந்த ஆஷ்பாண்ட் நீர் ஊடுருவி செல்லாதவாறு LDP எனப்படும் பாய் வைத்து அமைக்கப்படும். கடல்சார் சுற்றுச்சூழல் மேலாண்மை கடல் சுற்றுச்சூழல் தாக்கத்தை மதிப்பீடு செய்ய ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின்படி கூலிங் டவரிலிருந்து வெளியேறும் கடல் நீர் டீசல்நேட் பிளான்ட்டிலிருந்து வெளியேறும் நீருடன் கலந்து 1.5 கிலோமீட்டர் நீளமுள்ள குழாய் மூலமாக டிஃப்யூசர் எனப்படும் பரப்பிகள் வழியாக கடலில் கலக்கிறது. கணிக்கப்பட்ட ஆய்வின்படி இந்த நீர் வெளியேறும் இடத்திலிருந்து 50 மீட்டர் தொலைவிற்குள் அதன் வெப்பநிலை அளவு சுற்றுப்புற வெப்பநிலையை அடைகிறது.
இந்நீரின் உப்புத்தன்மை கடலில் கலக்கும் இடத்திலிருந்து 150 மீட்டர் தொலைவிற்குள் கடல் நீரின் உப்புத்தன்மை அடைகிறது. இந்த நீரின் தன்மை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் மற்றும் மாசு கட்டுப்பாடு வாரியத்தால் வரையறுக்கப்பட்ட தன்மைக்கு உட்பட்டதாக இருக்கும். இந்த நீர் கடலில் வெளியேறுவதால் கடல்வாழ் உயிரினங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் கண்காணிப்பு. சுற்றுச்சூழலை கண்காணிப்பதற்காக முழு செயல்திறனுடைய அனைத்து வசதிகளுடன் கூடிய மாசு கட்டுப்பாடு கண்காணிப்பு ஆய்வகம் நிறுவப்படும். இது மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியம் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் நிர்ணயித்த வழிகாட்டி நெறிமுறைகளின்படி அமைக்கப்படும். சுற்றுச்சூழல் மேலாண்மை திட்ட செயல்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் கண்காணிப்பதற்கும் வரையறுக்கப்பட்ட நியமத்திற்குள் வைத்திருப்பதற்கும் கம்பெனி ரூபாய் 634 கோடி ஒதுக்க திட்டமிட்டுள்ளது. பசுமை பரப்பு மேம்பாடு. உத்தேசித்துள்ள மின் நிலையத்தின் மொத்த நிலத்தில் 124 ஏக்கர் நிலம் பிரதான மின்நிலைய வளாகத்தினை சுற்றிலும் மற்றும் 35 ஏக்கர் நிலம் சாம்பல் குட்டையை சுற்றிலும் பசுமை பரப்பிற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலத்தில் மரம் செடிகளை வளர்த்து பசுமை பரப்பை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் மாசு துகள் மற்றும் ஒளி மாசு ஆய்வு கட்டுப்படுத்தப்படும். சமூக வளர்ச்சிக்கான திட்டங்கள். திட்ட எல்லையில் உள்ள 93 வீடுகள் வசிக்கும் மக்களுக்கு மாற்று குடியிருப்பு வசதி செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்த குடியிருப்புகள் பெரிய நீர்த்தேக்க தொட்டி, தெருவிளக்குகள், சமுதாய வழிபாட்டுக்குரிய இடம், WB மூலம் அமைக்கப்பட்ட சாலை, குழாய் மூலம் தண்ணீர், வடிகால் வசதி போன்ற வசதிகளுடன் அமையும். இத்திட்டத்திற்காக சுமார் 6 கோடி ரூபாய் ஒதுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. முதலுதவி மருத்துவ சிகிச்சை, எல்லா காலநிலையும் தாங்கக்கூடிய சாலை அமைத்தல், பள்ளி கட்டிடங்களை மராமத்து செய்தல், குளம் அமைத்தல், ஏரியை தூர்வாறுதல், RO பிளான்ட் அமைத்து குடிநீர் வழங்குதல், மீனவ மக்களுக்கு அலங்கார வகை மீனை வளர்த்து விற்பதற்கு உதவி செய்தல் போன்ற திட்டங்களை செயல்படுத்த கம்பெனி உத்தேசித்துள்ளது. இதற்காக ரூபாய் 15.2 கோடி ஒதுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இத்தொகை கட்டுமான காலத்தில், அதாவது 4 ஆண்டுகளில் சமூக நல மேம்பாட்டிற்கு செலவிடப்படும். மேலும் மின் உற்பத்தி துவங்கும் காலத்தில் சமூக மேம்பாட்டிற்காக ஆண்டு ஒன்றிற்கு ரூபாய் 1 கோடி செலவிடப்படும். நிறைவாக, மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் மற்றும் மாசு கட்டுப்பாடு வாரியத்தால் வரையறுக்கப்பட்ட நியமப்படி அனல் மின் நிலையம் இயக்கப்படும். அதிகரித்துக் கொண்டே போகின்ற மின்சார தேவையை பூர்த்தி செய்ய இத்திட்டம் பெரிதும் பயன்படும். தொழில் வளர்ச்சியை இத்திட்டம் ஊக்கப்படுத்தும். மக்களின் வாழ்க்கை தரம் இத்திட்டத்தால் உயரும். இப்பகுதியில் சமூக பொருளாதார வளர்ச்சி திட்டங்களை அமல்படுத்த கம்பெனி உதவி செய்யும். இத்திட்டத்தால் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்து அவர்கள் எதிர்காலம் பிரகாசமாய் அமையும். தேங்க்யூ சார். தற்சமயம் இத்திட்டத்தை பற்றி பேச விரும்பும் பொதுமக்கள் பேசலாம். அதில் பெயர் கொடுத்துள்ளவர்கள் விவரம் கூறுகிறேன். முதலில் நீலமேகம் பெருந்தோட்டம். திரு நீலமேகம் பெருந்தோட்டம். வரலைங்க. திரு ஜெயசங்கர் பெருந்தோட்டம். இந்த ஊரில் அமைய இருக்கின்ற சிந்தியா பவர் பிளான்ட் இந்த ஊர் மக்களுக்கும் இந்த மீனவ சமுதாயத்துக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருமாறு, விவசாயிகள் பாதிக்கப்படாத அளவுக்கு இந்த மின் உற்பத்தியை உண்டு பண்ண ஏற்பாடு செய்யுமாறு, இந்த விவசாயிகள் இந்த ஊரில் குடிநீர் வசதி, வேலைவாய்ப்பு, கல்விகள் அனைத்தும் மேம்பட இந்த ஊர் முன்னேற்றத்திற்காக இந்த சிந்தியா பவர் பிளான்ட்டை வரவேற்கிறேன். அடுத்து திரு ராமகிருஷ்ணன் பெருந்தோட்டம். பெருந்தோட்டம் ஊராட்சி பகுதியிலே அமைய இருக்கின்ற இந்தியா ஜெனரேட்டிங் பவர் கம்பெனியால் இப்பகுதியை வாழும் மீனவர்கள் மற்றும் விவசாயிகளுடைய வாழ்வுரிமை பாதிக்கப்படாத அளவில் அமையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு அக்பர் அலி பெருந்தோட்டம்.